வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஆட்டோகேடோட 3 பேசிக்கான கமெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட்ட வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் கேடை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பேசிக்கான 3 கமெண்ட்ஸ்: யூனிட், டீசெட்டிங், டிம் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கேட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட கமெண்ட் பார். அந்த கமெண்ட் பாரில் தான் நம்ம கமெண்ட்ஸை டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கமெண்ட் யூனிட்ஸ். யூனிட்ஸ் எதுக்காக செட் பண்ணுறோம்னா, நம்ம வரையக்கூடிய ட்ராயிங் எல்லாமே நம்மளுக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம யூனிட் செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைப்பில் டெசிமல்னு இருக்கிறத நம்ம இன்ஜினியரிங்காக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கீழே ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே யூனிட்ஸ் டு ஸ்கேலில் ஃபீட்ஸ் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட யூனிட்ஸோட 3 செட்டிங்ஸ். எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்ம யூனிட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கமாண்ட் டீசெட்டிங்ஸ். டீசெட்டிங்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகிறதுக்காக தான் நம்ம டீசெட்டிங்கை நம்ம செட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த கமாண்டை கொடுத்தோடனே டீசெட்டிங்கோட அந்த பார் ஓப்பன் ஆகிடும். இதில் இருக்கிற எல்லா செட்டிங்குமே நம்ம டிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளோட டீசெட்டிங் செட் ஆகிடும். தேர்ட் ஒன் டிம் ஸ்டைல். டிம் ஸ்டைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த டயக்ராமோட டைமென்ஷனை மார்க் பண்ணுறதுக்காக தான் டிம் ஸ்டைல். டிம் ஸ்டைலில் அந்த டயக்ராமில் மார்க் பண்ணுறோம் பாருங்கள், ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆரோ மார்க்கோட ஷேப்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு செட்டிங்கையும் நம்ம ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ண அதோட ப்ரிவ்யூ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் சைடில் ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செட்டிங்காக ஆன் ஆஃப் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிளிக் பண்ணதும் அதில் சைடில் ப்ரிவ்யூ ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அது கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். இதில் அதோட சைஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டைல்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஹேரோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹேரோவோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணதும் நம்மளுக்கு சைடில் அதை ப்ரிவ்யூ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும். அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட். அதில் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் நம்மளுக்கு இருக்குங்க இல்லையா டயக்ராமில், அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட கலரு எல்லாமே நம்ம லைன் டைப்பு எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி யூனிட். ப்ரைமரி யூனிட்ன்றது ஆல்ரெடி நம்ம செட் பண்ண பாருங்கள், டெசிமல்லேருந்து இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ண மாதிரி இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸாக நம்மளுக்கு டைமென்ஷனில் காமிக்கும். அதுக்காக தான் நம்ம டெசிமலில் இருக்கிறது இன்ஜினியரிங்காக சேஞ்ச் பண்ணுறோம். அதோட ப்ரிவ்யூ சைடில் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. இப்போது நம்ம செட்டிங்கை செட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.